சார் எனக்கு இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு ஆசை இருக்குது சார், சென்டென்ஸ்லாம் எனக்கு வந்து மனசில் வருது, ஆனால் அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல, எனக்கு இங்கிலீஷில் வாக்கியமாக வரமாட்டுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். லாங் சென்டென்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுறதுக்கு தேவையான வாக்கியங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இனிமையாக உருவாக்கலாங்கிறது சம்மந்தமாக நான் விளக்க போகிறேன். சின்னதாக ஒரு கோர் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு, ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எப்படி அந்த சென்டென்ஸை பெருசாக்குறது அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்டென்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்ல விரும்புகிறீங்க, அந்த ஜோசியக்கார் சொன்னார்ல அது நடக்கிற மாதிரி தோணுதுடா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. சார் இதை எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறீங்க இல்லையா? இதுதான் இது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த அப்ரோச் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ரோச்சில் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். பாருங்களேன், இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படின்னு தோணுதுன்னீங்களே, அதுதான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய அதுதான் உங்களுக்கு கோர் பாயிண்ட். அப்படி தோணுது, இதை மட்டும் முதல்ல இங்கிலீஷில் எழுதிருங்க. அதுலேருந்து பெரிய சென்டென்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்குறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படின்னு தோணுது, இவ்வளோ தான். தோணுது அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா சீம்ஸ்ன்ற வேர்டு எடுத்துக்கோங்க. அப்படின்னு தோணுது, இது எப்படி சொல்லலாம்னா இட் சீம்ஸ், அப்படி என்று, ஸோ, இவ்வளோதான். அவ்வாறு, அப்படி என்று, அவ்வளோதான். இட் சீம்ஸ் ஸோ, இதுதான் பேசிக்கான சென்டென்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அப்படின்னு தோணுது, இதை வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி அடுத்தது சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் பாருங்க. அவள் சந்தோஷமாக இருப்பது போல் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லணும். என்ன செய்யணும், அந்த இட்டை மட்டும் எடுத்துருங்க. அவள் சந்தோஷமாக இருப்பது போல் தோன்றுகிறது. வாங்க, அவள் இட்டை எடுத்துட்டு அவள் போட்டுக்கோங்க. தோன்றுகிறது அப்படியே போட்டுக்கோங்க. சீம்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த சோன்றது அவ்வாறு, அவ்வாறு எடுத்துட்டு சந்தோஷமாக இருப்பது போல், அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டு பி ஹாப்பின்னு எழுதிக்கோங்க. டு பி ஹாப்பி. ஷீ சீம்ஸ் ஹாப்பின்னு சொல்லலாம். ஷீ சீம்ஸ் டு பி ஹாப்பி, அவள் சந்தோஷமாக இருப்பது போல் தோன்றுகிறது, அவ்வளோதான். அப்போ பேசிக்காக ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம், இட் சீம்ஸ் ஸோ. அதை அப்படியே என்ன பண்ணுறோம், அவள், அதை பேஸ் பண்ணி அவள் சந்தோஷமாக இருப்பது போல் தோன்றுகிறது எப்படி சொன்னோம், ஷீ சீம்ஸ் டு பி ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2 சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. சொல்லிட்டு சென்டென்ஸை, இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. அது இடத்துல இருக்கட்டும். பாருங்கள், பேஸு இட்டு தான், இட்டு சீம்ஸ் ஸோ தான், அதே தான். நல்லா இருக்கிற மாதிரி தோணுது, எது நல்லா இருக்கிற மாதிரி தோணுது, த ஹோட்டல். அப்போ இந்த இதுக்கு பதில், இந்த இடத்துல இந்த இட்டுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் பாருங்கள், த ஹோட்டல். சீம்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க, சீம்ஸ். இந்த டு பி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் குட் போட்டுக்கலாம், நைஸ் போட்டுக்கலாம், அவங்க இஷ்டம். அப்போ நைஸ்ன்னு போட்டுக்கலாமா? அப்போ டு பி நைஸ். பாருங்கள், த ஹோட்டல் சீம்ஸ் டு பி நைஸ். இந்த ஹோட்டல் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. இந்த ஹோட்டல் கொஞ்சம் விலை அதிகமாக உள்ள மாதிரி தோணுது. ஆரம்பம் தான் சிரமம், இப்போ அதே தான், அதே சென்டென்ஸ். இந்த ஹோட்டல் ரொம்ப செலவு அதிகமாக உள்ளது மாதிரி தோணுது, அப்படியே எழுதிக்கோங்க, த ஹோட்டல் சீம்ஸ் டு பி, அப்படியே எழுதிக்கோங்க. நைஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு விலை அதிகம்ன்றது என்ன சொல்லுவீங்க, எக்ஸ்பென்சிவ். முடிஞ்சிருச்சு. அப்போது இந்த ஹோட்டல் கொஞ்சம் விலை அதிகமாக உள்ள மாதிரி தோணுது. த ஹோட்டல் சீம்ஸ் டு பி எக்ஸ்பென்சிவ். கஷ்டமாக இருக்குது, வாங்க இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இந்த புது யோசனை வேலை செய்கிற மாதிரி தோணுது. நம்ம சில சமயத்தில் ஒரு புது யோசனை சொல்லியிருப்போம், அந்த யோசனை ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வேலை செய்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி சொல்லலாம், அதே தான், அதே பொசிஷனில் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த புதிய யோசனை வேலை செய்வது போல் தோன்றுகிறது. இந்த ஹோட்டல் அப்படின்ற சப்ஜெக்ட் எடுத்துட்டு எது வேலை செய்கிற மாதிரி தோணுது, புது யோசனை, த நியூ ஐடியான்னு சொல்லலாமா, த நியூ
ஐடியா. இந்த seems to be அப்படியே போட்டுக்கோங்க. seems to be அப்படின்னு போட்டுட்டு வேலை செய்கிற மாதிரி தோணுது, ஒர்க்கிங்னு போட்டுக்கோங்க. seems to be working, இவ்வளோதான். அப்போது அந்த புது யோசனை வேலை செய்கிற மாதிரி தோணுது. த நியூ ஐடியா seems to be working. இப்போ நான் கொடுத்துருக்கிறதும் ஒரு புது ஐடியா தான், ஒர்க் ஆகிற மாதிரி தோணுதா? அவ்வளோதான். ஆமாம் சார், இந்த புது யோசனை வேலை செய்கிற மாதிரி தோணுது சார். சொல்லுங்கள், திஸ். அவ்வளோதான். இந்த புது யோசனை, திஸ் நியூ ஐடியான்னு மாற்றிக்க போகிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் கமெண்ட்டில் இந்த நியூ ஐடியா, இப்போ நான் கொடுக்குற இந்த நியூ ஐடியா உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? இந்த புது யோசனை எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தோணுது. ஓகேவா? திஸ் நியூ ஐடியா சீம்ஸ் டு பி ஒர்க்கிங். ஓகேவா? இப்போ நீங்கள் த நியூ ஐடியா எதுக்கு பதில் இந்த புது ஐடியான்னு மாற்ற போகிறீங்க. திஸ் நியூ ஐடியான்னு போட போகிறீங்க. எனக்கு அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க? திஸ் நியூ ஐடியா சீம்ஸ் டு பி ஒர்க்கிங் அப்படின்னும் போது எனக்கு நீங்கள் பெனிஃபிட் ஆகுறீங்க. அப்போ அந்த இடத்துல ஃபார் போடணும். ஓகேவா? அப்போ ஃபார் மீன் போட போகிறீங்க. அவ்வளோதான். கடைசியில் ஃபார் மீன் சேர்த்துட்டு முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த சென்டென்ஸ் உங்களால் பர்ஃபெக்டாக எழுத முடியும்னா கமெண்ட்ஸில் இந்த சென்டென்ஸை மேக் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த ஐடியா எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது சார், தோணுது சார் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சரி, இன்னும் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி தோணுது சார். இன்றைக்கி மழை பெய்யும்னு தோணுது சார் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? வாங்க, இதே தான். இன்றைக்கி மழை பெய்ய போகுதுன்னு தோணுது. எப்படி சொல்லுவீங்க? மழை பெய்ய போகுது. இந்த மழை பெய்யுறது அப்படின்னு வந்துட்டாலே இட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. மழை பெய்யுது அப்படின்னு சொல்லணுமா? இட் ரெயின்ஸ்ன்னு சொல்லணும். மழை பெய்ய போகுது அப்படின்னா கோயிங் டு ரெயின். அவ்வளோதான். அப்போ மழை பெய்ய போகிற மாதிரி தோணுது. இட் சீம்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அதே தான், இட் சீம்ஸ் என்ன அவ்வாறுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் மழை பெய்ய போகிற மாதிரி அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் கோயிங் டு ரெயின். இன்னைக்கு டுடே. அவ்வளோதான். இது அப்படி இந்த இடத்துல போட்டுருங்க. அப்போது இன்னைக்கு மழை பெய்கிற மாதிரி தோணுது. இட் சீம்ஸ் இட்ஸ் கோயிங் டு ரெயின் டுடே. அவ்வளோதான். இட் சீம்ஸ் இட் இஸ் கோயிங் டு ரெயின் டுடே. அப்போது இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி தோணுது, இன்றைக்கி மழை பெய்ய போகுதுன்னு தோணுது. இட் சீம்ஸ் மழை பெய்ய போகிறது. இட்ஸ் கோயிங் டு ரெயின். இட் சீம்ஸ் இட் இஸ் கோயிங் டு ரெயின். இன்னைக்கு டுடே. அவர்கள் இன்று வரமாட்டார்கள் என்று தோன்றுகிறது. இது எப்படி சொல்லுவீங்க? அதே தான், இட் சீம்ஸ் தான். அவர்கள் இன்று வரமாட்டார்கள் என்று தோன்றுகிறது. இட் சீம்ஸ் அவர்கள் வரமாட்டார்கள் எப்படி சொல்லுவீங்க? தே ஆர் நாட் கம்மிங் டுடே. போட்டுக்கலாமா? அவர்கள் இன்று வரமாட்டார்கள். தே ஆர் நாட் கம்மிங் டுடே. இல்லைன்னா தே டோன்ட் கம் டுடே. ஓகே. இட் சீம்ஸ் தே ஆர் நாட் கம்மிங் டுடே. அவர்கள் இன்று வரமாட்டார்கள் என்று தோன்றுகிறது. அவர்கள் இன்று வரவில்லை என்று தோன்றுகிறது அப்படின்னு போட்டுக்கலாம். அவர்கள் வரமாட்டார்கள் என்று தோன்றுகிறது. அவர்கள் இன்று வரமாட்டார்கள் என்று தோன்றுகிறது. இட் சீம்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இன்று வரமாட்டார்கள் ஃபியூச்சர் டென்ஸ். தே won't come. ஓகேவா? தே won't come இன்று டுடே. இந்த சென்ஸ் பாருங்க. இட் சீம்ஸ் தே won't come டுடே. வாங்க, இப்போது அல்டிமேட்டாக சார் ஜோசியர் சொன்னது நடக்கிற மாதிரி தோணுது சார். அந்த ஒரு லாங் சென்டென்ஸை தான் மேக் பண்ண விரும்புகிறது இல்லையா? அந்த சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணலாம் பார்க்கலாமா? வாங்க. என்னது? ஜோசியர் என்ன சொன்னாரோ அது நடக்கிற மாதிரி தோணுது. இட் சீம்ஸ் ஸோ. இவ்வளோ தான். நடக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிறது அதே தான். என்ன செய்யணும் பாருங்க. ஈட்டை எடுத்துகிட்டு ஜோசியர் சொன்னது அப்படின்னு சொல்லணும். ஜோசியர் என்ன சொன்னாரோ அது நடக்கிற மாதிரி தோணுது. ஜோசியர் என்ன சொன்னாரோ அது எப்படி சொல்லுவீங்க? வாட். ஜோசியருக்கு என்ன? அஸ்ட்ராலஜர். ஓகே. வாட் த அஸ்ட்ராலஜர் செட். அவ்வளோதான். ஜோசியர் என்ன சொன்னாரோ அது எப்படி சொல்லலாம்? வாட் த அஸ்ட்ராலஜர் செட். இதுதான் இந்த இட்டுக்கு பதிலாக இது அப்படியே போட்டிருக்கோம் நம்ம. அடுத்து என்ன செய்யணும்? வேர்பு போடணும். சீம்ஸ்
அப்புறம் நடக்கிற மாதிரி ஹேப்பன். ஓகேவா, அது எப்படி பண்ணலாம்? டு ஹேப்பன். நடக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிறத டு ஹேப்பன் போடணும். அப்போது டு ஹேப்பன். அப்போ வாட் த அஸ்ட்ராலஜர் செட். ஓகே, அப்போ அஸ்ட்ராலஜர் ஜோசியர் என்ன சொன்னாரோ அது நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லணுமா? வாட் த அஸ்ட்ராலஜர் செட் சீம்ஸ் டு ஹேப்பன் அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், வாட் த அஸ்ட்ராலஜர் செட் சீம்ஸ் டு ஹேப்பன், நடக்கிற மாதிரி தோணுது. இந்த சென்டென்ஸ், இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? இந்த சீம்ஸுக்கு நேரம் இந்த சீம்ஸை போட்டுக்கோங்க. இந்த இட்டுக்கு பதிலாக இது. ஓகேவா, இட் சீம்ஸ் ஸோ. இந்த சென்டென்ஸ்லேருந்து இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்படி? இந்த இட்டுக்கு பதில் தான் இது, இந்த சீம்ஸ் அப்படியே இருக்குது. இந்த ஸோவுக்கும் பதிலாக டு ஹேப்பன், நடக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்கிறோம். இதே போல் நீங்கள் நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். நீங்கள் சொன்னது நடக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லணும். அவ்வளோதான். ஓகேவா, சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ எங்கள் அப்பா சொன்னது நடக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லணும் நீங்கள். இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதுக்கான பதிலை அனுப்புங்க பார்க்கலாம். ஐ வில் கோ அண்ட் செக் இட். சென்டென்ஸ் என்ன? எங்கள் அப்பா சொன்னது நடக்கிற மாதிரி தோணுது. அவ்வளோதான். கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணி இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கஷ்டமே கிடையாது. ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ், இது போல் வீடியோக்கள் நிறைய நாங்கள் போடுறோம். பாருங்கள், இங்கிலீஷ் நல்லா பேசுங்க. இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோஸை அனுப்பிவிடுங்க. அவங்களும் பலன் அடையட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ்.